சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 தேர்விற்கு நம்ம என்ன செய்கிறோம், ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் ஆனது கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். வாரத்தில் 2 தேர்வுகள், ஒரு தேர்வு சைக்காலஜி, இன்னொரு தேர்வு பொது அறிவு மற்றும் எஜுகேஷன் மெத்தடாலஜி. 150 வினாக்களை உள்ளடக்கிய தேர்வு. கடந்த ஜூன் 4ஆம் தேதி நடைபெற்ற மாதிரி தேர்வு 9 இதற்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் வீடியோவாக இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 150 வினாக்கள், அதற்கான விடைகளை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபைக்குழுவை முழுமையாக தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ மொத்தமாக நம்ம 20 தேர்வுக்கான ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் ஜூன் 16 ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு தகவல்களையுமே ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரீ டெஸ்ட் 9 எழுதிய ஆசிரியர்கள் அவர்களுக்கான தரவரிசை பட்டியல். ஸோ இதை நம்ம என்ன செஞ்சிடலாம், முதல்ல பார்த்துடலாம். ஸோ நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் தான் இந்த தேர்வானது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பிஜிடிஆர்பி சைக்காலஜி டெஸ்ட் 9. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணுற பட்சத்தில் முதல் மதிப்பெண்ணாக 150 வினாக்களானது நான் கேட்டிருந்தேன். ஸோ கேட்டிருக்கக்கூடிய இந்த 150 வினாக்களில் முதல் மதிப்பெண் பார்த்திங்கன்னா 109 வினாக்கள். 150ல் 109 வினாக்கள் கரெக்டாக எழுதி முதல் மதிப்பெண். இரண்டாவதும் ஸோ அதே கேட்டகரி தான். மூன்றாவது மதிப்பெண் 97, நான்காவது மதிப்பெண் 93, 5 91, 6 81 சொல்லி ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய மதிப்பெண்ணும் இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், முழுமையாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அந்த தேர்வு எழுதி முடித்தோடனேயே மொபைல் ஆப்ஸ்லேயே உங்களுக்கு இதற்கான ரேங்க் லிஸ்ட் வந்துடும். சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு கடந்த முறையை விட தற்பொழுது உங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி சிறந்த முறையில் இருக்குது. ஏன்னா மதிப்பெண் ஒவ்வொருவர்களுக்குமே அதிகரித்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிகரமான செய்தி. அதே மாதிரி ஜிகேயை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டெஸ்ட்டு 5 கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட்டு 5 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் மதிப்பெண் 143, 150 வினாக்கள் கேட்டிருந்தோம். 143 சரியாக எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 105, அடுத்து 103, அடுத்து 100, அடுத்து 100, அடுத்து 99, 92 சொல்லி பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க, ஒவ்வொருவருமே மதிப்பெண் எடுத்திருக்காங்க கடந்த முறையை விட. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இதில் மெயினாக இருக்கக்கூடியது. கடந்த முறையை விட இந்த முறை வினாக்களை கொஞ்சம் நல்ல முறையாக எதிர்நோக்கியிருக்கீங்க என்பது மகிழ்ச்சிகரமான செய்தி. இதே போல் நாள்தோறும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் கொண்டு வர பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கான அரசு பணி உங்களுக்கு உறுதி என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வு. சுபைக்குழுவில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை முழுமையாக நீங்கள் என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வினாக்களுக்குள்ளே நம்ம போயிடலாம். முதல் வினா, ஃபஸ்ட்டு வினா பார்த்திங்கன்னா மனமுறிவு அல்லது பயத்தை உண்டு பண்ணும் சூழ்நிலையிலிருந்து ஒருவன் விலகி கொள்ளக்கூடிய முறையானது பின்வாங்குதல். தீவிர மனநோய்க்கு எடுத்துக்காட்டு என்ன? தீவிர மனநோய்க்கு எடுத்துக்காட்டு மனச்சிதைவு. மனநலத்திற்கு எதிரானது கீழ்கண்டனவற்றுள் எது? தான் கொண்ட இலக்கை அடைய எதிர்ப்புகளை பற்றி கருத்தில் கொள்ளாமை. ஒருவர் தனது பொருந்தாத நடத்தைக்கு பிறர் ஏற்கும் வகையில் நியாயப்படுத்தி பேசும் தற்காப்பு நடத்தை என்பது காரணம் கற்பித்தல். மனநலம் என்பது ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான
செயற்பாட்டை குறிக்கின்றது என்று கூறியவர் ஹேட்ஃபீல்டு. தன் தவறை மறைத்து கொண்டு பிறர் மீது பழி போடுதல் என்ற தற்காப்பு நடத்தைக்கு பெயர் புறத்தெறிதல். ஆப்ஷன் ஏ புறத்தெறிதல். வினாயன் 7. ஒருவருக்கு முன்னுள்ள 2 நல்ல இலக்குகளில் எந்த இலக்கினை தேர்ந்தெடுப்பது என்பதில் குழப்பம் ஏற்பட்டு தோன்றக்கூடிய போராட்டம் என்ன? அணுகுதல் மன போராட்டம். பள்ளியில் பக்கத்து மாணவனி புத்தகத்தை திருடும் ஒரு மாணவன் ஒரு கடையில் உள்ள பொருளை திருடுதல் என்பது நெறிப்பிரள் நடத்தை. கூற்று சட்டம் பண்பாடு ஆகிய இரண்டின் அடிப்படையில் குற்றமிழைத்தல் என்ற சொல்லை வரையறுப்பவர். கூற்று 2. அமெரிக்க நாட்டு பண்பாட்டின்படி மாணவர் வகுப்பறையில் புகைப்பிடிப்பது என்பது குற்றமிழைக்கும் செயல் ஆகாது. பாருங்க, கூற்று 1 சரி, சரியான காரணம் அல்ல. கூற்று 2 சரியான காரணம் அல்ல. பலவீனம் அல்லது விரும்பத்தகாத பண்பினையுடைய ஒருவர் அதற்கு மாறாக பிறர் விரும்பி ஏற்கக்கூடிய ஒரு பண்பினை வளர்த்து கொள்ளுதல் என்பது ஈடு செய்தல். பொறுத்துக கொடுத்துருக்கோம் இல்லையா? மனமுறிவு, பாதுகாப்பின்மை, தாழ்வு மனப்பான்மை, சமூக மன எழுச்சி. இதில் பார்த்தீங்கன்னா விடையானது ஆப்ஷன் சி. மனநலம் என்பது ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிக்கின்றது. இது யாருடைய கூற்று? மனநலம் என்பது ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிக்கின்றது. இது யாருடைய கூற்று? ஹேட்ஃபீல்ட். ஆப்ஷன் சி ஹேட்ஃபீல்ட். சிறுவர்களிடம் பொதுவாக காணப்படும் நெறிப்பிரள் நடத்தை திருடுதல். ஒரு நபரிடமோ ஒரு பொருளிடமோ வெறுப்பு கொள்ளும் ஒரு மாணவர் அவ்வெறுப்பினை அப்பொருளின் மீதோ நபரின் மீதோ நேரடியாக காட்ட இயலாத நிலையில் தோன்றக்கூடிய தற்காப்பு நடத்தை என்பது இடமாற்றம். கல்வியியல் வழிகாட்டலின் தேவை யாது? கல்வியியலின் வழிகாட்டலின் தேவை இசைந்த ஆளுமை வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்தை செயல்படுத்துதல். மாணவர்களின் பாட தேர்ச்சியை அளவிட்டு அவற்றின் குறை நிறைகளை எடுத்து கூறுதல். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் ஆப்ஷன் ஏ சரியான விடை. யாரும் இல்லாத நேரத்தில் தன்னை யாரோ கூப்பிட்டார்கள் என்று நினைத்து பேசுவது என்பது தீவிர மனநோய்க்கான அறிகுறியாக கூறப்படுகிறது. தீவிர மனநோய்க்கான அறிகுறி. வினாயன் 17. ஒரு குறிக்கோளை அடைய முடியாமல் தடுக்கப்படும் போது மனமுறிவு ஏற்படும் என்று கூறியவர் மார்க் கிங். மன எழுச்சி முதிர்ச்சி மனநலம். அழகு குறைந்த மாணவி படிப்பில் முழு மூச்சுடன் ஈடுபட்டு முதல் மாணவியாக வருவது எந்த வகையான தற்காப்பு நடத்தை? ஈடு செய்தல். உணர்ச்சி வயப்பட்டு ஒரு தனி மனிதனின் வாய்மொழி தெரிவித்தலை பொறுமையாக கேட்பது கேதார்சிஸ். இதற்கு உதாரணம், மாணவன் ஒருவனுக்கு ஒரே நேரத்தில் மருத்துவ கல்லூரியில் மாணவன் ஒருவனுக்கு ஒரே நேரத்தில் மருத்துவ கல்லூரி, இயற்பியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி இதில் இடம் கிடைக்கும் பொழுது அணுகுதல் போராட்டமானது உண்டாகிறது. நல்ல மனநலத்தின் வெளிப்படையான அறிகுறி என்பது நல்ல உறக்கம்.
சர்க்கரை ஒருவர் இனிப்பு சுவைக்க ஆசைப்படுகிறார், ஆனால் அதனால் உண்டாகும் நோயின் கடுமையாக அறிந்து பய உணர்வு கொள்கிறார். ஸோ இது எந்த வகையான மன போராட்டத்திற்கு எடுத்துக்காட்டு? அணுகுதல் விலகுதல் போராட்டம். ஆப்ஷன் சி. உளவியல் அறிஞர்கள் கருத்துப்படி மொத்தமாக எத்தனை விதமான தற்காப்பு நடத்தைகள் உள்ளன? 60. பொருத்தப்பாடு மனநலம் கூறப்படும். ஏழை ஒருவன் தொலைக்காட்சி வாங்க முடியாததை மறைத்து பிள்ளைகளின் படிப்பு கெடக்கூடாது என்பதற்காக டிவி வாங்கவில்லை என்று கூறுவது எந்த வகையான தற்காப்பு நடத்தைனா காரணம் கற்பித்தல். மனக்கவலையை தவிர்க்கும் நோக்கத்தில் தன்னை அறியாது வெளிப்படுவது தற்காப்பு நடத்தை. பள்ளி மாணவர்களிடம் பொதுவாக காணப்படும் நெறிபிறல் நடத்தை என்பது திருட்டு. மாணவரிடமுள்ள இசைவின்மை பழக்கத்தை கீழ்கண்ட எந்த செயல் மூலம் அறியலாம்? நான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்தும், அதாவது நகம் கடித்தல், மாணவரிடமுள்ள இசைவின்மை பழக்கத்தை அறிந்து கொள்வதற்கு நகம் கடித்தல், விரல் சூப்புதல். நகம் கடித்தல் 1, 2வது விரல் சூப்புதல், 3 பொருட்களை உடைத்தல். ஸோ இது அனைத்துமே மாணவரிடம் உணர்வு சமநிலையை தோற்றுவிக்கும் காரணி மகிழ்ச்சியான கற்றல் சூழல். வாழ்க்கை தேவைகள் மிகுந்து சிக்கல் கொண்டதாக மாறியதால் பாதிக்கப்படுவது. வாழ்க்கை தேவைகள் மிகுந்து சிக்கல் கொண்டதாக மாறியதால் பாதிக்கப்படுவது மனநலம். ஆசிரியரிடம் மன போராட்டத்தையும் பொருத்த பாடின்மையையும் தோற்றுவிப்பது. ஆசிரியரிடம் மன போராட்டத்தையும் பொருத்த பாடின்மையையும் தோற்றுவிப்பது அதிகமான வேலைப்பளு, குறுகிய வட்டம், சந்ததி இடைவெளி. ஸோ இது அனைத்துமே இதற்கான விடை. டேஸ் மனநல பிரச்சனைகள் மாணவர் மனநலத்தை நேரடியாக பாதிக்கின்றது. ஆசிரியர். செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கான கல்வி வழிகாட்டுதல் செயல். முதல் 3 உதடுகளின் அசைவை அறிந்து கொள்ளுதல், உடல் அசைவு மூலம் கற்பித்தல், சைகை மொழி மூலம் கற்பித்தல். ஸோ 1, 2, 3 இதற்கு சரி. மனநலவியலை அடிப்படையாக கொண்ட வழிகாட்டுதல். மனநலவியலை அடிப்படையாக கொண்ட வழிகாட்டுதல் தனிப்பட்ட வழிகாட்டல். அறிவுரை பகர்தலும் வழிகாட்டுதலும் வெவ்வேறானவை. அறிவுரை பகர்தல் வழிகாட்டுதல் என்பது வெவ்வேறானவை. தனிப்பட்ட வழிகாட்டலின் அடிப்படையாக அமைவது மனநலவியல். தற்போது அதிகம் பயன்படுத்தப்பட்டு வரும் வார்த்தைகள் என்ன? தற்பொழுது அதிகம் பயன்படுத்தப்பட்டு வரும் வார்த்தைகள் வழிகாட்டல், அறிவுரை பகர்தல். இன்றைய கல்வி சூழலில் வழிகாட்டுபவர்களின் பெரும்பாலானோர் பின்பற்றுவது. இன்றைய கல்வி சூழலில் வழிகாட்டுபவர்களில் பெரும்பாலானவர்கள் பின்பற்றக்கூடியது அறிவுரை பகர்தலின் சமரச முறை. நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்தியவர் வில்லியம்சன். ஒரு மாணவரிடம் இணக்கமான நடத்தையும் பள்ளி படிப்பில் ஆர்வத்தையும் மேலோங்க செய்வது என்பது தனிப்பட்ட வழிகாட்டல். குழுவகை கல்வி திட்டம் எவ்வகை மாணவருக்கு உரியதுன்னா உயர் அறிவாண்மை குழந்தைகள். தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் முறையை பிரபலமாக்கியவர் யார்? தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் இந்த முறையை பிரபலமாக்கியவர் கார்ல் ரோஜர்ஸ். கார்ல் ரோஜர்ஸ். வினாயன் 44.
குறைவான மொழி வளர்ச்சியும் கற்க வேண்டும் என்ற முயற்சி குறைவும் எந்த குழந்தைகளிடம் காணப்படுகிறது? வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குழந்தைகள். உயர் அறிவாண்மை குழந்தைகள் தங்களுக்கும் சமூகத்திற்கும் பயனுள்ள செயல்களை செய்து வருகிறார்கள் என்று கூறியவர் ரென்சலி. ஒரு வகுப்பு பாடத்தை முடிக்க சாதாரண மாணவருக்கு எவ்வளவு காலம் ஆகிறதோ அதைவிட குறைவான காலத்தை உயர் அறிவாண்மை குழந்தைகளுக்கு கொடுப்பது என்பது விரைவு கல்வி திட்டம். ஒரே மாதிரியான அறிவாண்மை கற்கும் திறமும் உடைய மாணவர்களை ஒரே குழுவாக வகைப்படுத்தி அவர்களை ஒரே வகுப்பில் வைத்து கற்றுத் தருவது என்பது குழுவகை கல்வி திட்டம். குழுவகை கல்வி திட்டம் கல்வியில் பிற்பட்ட குழந்தைகளில் அல்லது மெதுவாக கற்போரின் நுண்ணறிவு ஈவு என்பது 70 முதல் 80. வகுப்பறையில் உள்ள தனிப்பட்ட மாணவனுக்கு ஆசிரியர் கற்பிக்க முற்பட வேண்டுமே தவிர முழுமையான வகுப்பிற்கல்ல என்பதை வலியுறுத்துகின்றவர்கள் சமூகவியலாளர்கள், உளவியலாளர்கள், கல்வியாளர்கள். இவர்கள் அனைவருமே. அடுத்து பாருங்க, இயக்க மற்றும் புலன் குறைபாடுள்ள குழந்தைகளிடம் பெருமளவு காணப்படுவது ஆளுமை கோளாறு, அசாதாரண நடத்தை. மின்சார தட்டெழுத்து கருவிகள் பின்வரும் எக்குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கு உதவுகிறது? மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு. தனது பிரச்சனைகளை எதிர்காலத்தில் தானே தீர்க்கவும் வளர்ச்சிக்கு உதவவும் செய்யும் செயலே அறிவுரை பகர்தல் என்று கூறியவர் டால்பார்ட். அறிவுரை பகர்தலில் உள்ள 10 படிநிலைகளை கூறியவர் யார்? அறிவுரை பகர்தல் இருக்கக்கூடிய 10 படிநிலைகளை கூறியவர் நியூசம். அறிஞர் வில்லியம்சனுடன் தொடர்புடைய அறிவுரை பகர்தல் முறை எது? அறிஞர் வில்லியம்சன் இவருடன் தொடர்புடைய அறிவுரை பகர்தல் முறை என்பது நேரடி முறை. ஆப்ஷன் பி, நேரடி முறை. பிரச்சனைகளுக்கு எவ்வித முடிவும் தீர்வும் வழங்காத அறிவுரை பகர்தல் என்பது மறைமுக அறிவுரை பகர்தல். எஃப்.சி. தார்ன் என்பவருடன் தொடர்புடைய அறிவுரை பகர்தல் என்பது சமரச அறிவுரை பகர்தல் முறை. சமரச அறிவுரை பகர்தல் முறை. சமரச அறிவுரை பகர்தல் முறை. இளஞ்சிறார்களுக்கும் தீவிர நடத்தை கோளாறு உள்ளவருக்கும் தேவையான அறிவுரை பகர்தல் நேரடி அறிவுரை பகர்தல். மறைமுக அறிவுரை பகர்தலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் வளர்ச்சிசார் செயல்கள். கீழ்கண்டனவற்றில் விரிவான அணுகுமுறையோடு தொடர்புடையது எது? வழிகாட்டல். ஆப்ஷன் சி, வழிகாட்டல். அறிவுரை பகர்தலை மேற்கொள்பவர் சிறப்பு பயிற்சி பெற்றோர். தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் வளர்ச்சிசார் செயல்கள். தீவிர பிரச்சனைக்கு ஆட்பட்டவருக்கு சிறப்பு பயிற்சி பெற்றவரால் நேருக்கு நேர் தனித்த சூழ்நிலையில் மேற்கொள்ளப்படும் வழிகாட்டுதல் என்பது அறிவுரை பகர்தல். மாணவர்கள் மன எழுச்சி சமநிலையும் மனநலம் எய்த எவ்வகை வழிகாட்டல் உதவுகிறது? தொழில் வழிகாட்டல். ஆப்ஷன் டி, தொழில் வழிகாட்டல். மனநிறைவோடும் திறமையோடும் ஒரு தொழிலை செய்து தன்னையும் சமுதாயத்தையும் உயர்த்தி கொள்ள உதவுவது எது?
மன நிறைவோடும் திறமையோடும் ஒரு தொழிலை செய்து தன்னையும் சமுதாயத்தையும் உயர்த்தி கொள்ள உதவுவது கல்வி வழிகாட்டுதல். கல்வி வழிகாட்டுதல். ஆசிரியர்கள் மேல் வெறுப்பையும் ஆத்திரத்தையும் காட்டுவோர் யார்? ஆசிரியர்கள் மேல் வெறுப்பையும் ஆத்திரத்தையும் காட்டக்கூடியவர் குறைநிலை சாதனையாளர்கள். குறைநிலை சாதனையாளர்கள். பிற்பட்ட குழந்தைகள் தனது வயதுக்கேற்ற கல்வி வளர்ச்சியில் எத்தனை ஆண்டுகள் பின்தங்கி இருப்பார்கள்? 2 ஆண்டுகளுக்கு மேல். வகுப்பில் ஆசிரியருக்கு பெருந்தொல்லை தருபவர் குறைநிலை சாதனையாளர்கள். புலன் குறைபாடுடைய குழந்தைகளிடம் காணப்படுவது என்பது ஆளுமை கோளாறு. மனவளம் குன்றிய குழந்தைகளுக்கு தேவையான பள்ளி கீழ்கண்டனவற்றில் எது? சிறப்பு பயிற்சி பள்ளி. வழிகாட்டலின் மைய பொருளாவது தனிநபர். மனக்கோளாறை தடுக்கவும் அதை சரிபடுத்தவும் செயல்படும் இயல் எது? மனநலவியல். மனநலவியல். தவறான வாக்கியத்தை தேர்வு செய்ய. ஆப்ஷன் பி இதற்கு சரியானது. மனநலத்தை மேம்படுத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது குடும்ப காரணி, பள்ளி சமுதாய காரணி, சூழ்நிலை காரணி. இது மூன்றுமே மனநலத்தை மேம்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியது. குழந்தைகளிடம் மனநலத்தை வளர்க்கும் பள்ளி காரணி என்பது என்ன? இங்கே கொடுத்திருக்கக்கூடிய 3. மனமுறிவு என்பது செயலை செய்ய விடாமல் தடுத்தலால் ஏற்படும் மன அழுத்தம் என்று கூறியவர் குட். எதிர்மறையான தடுக்கப்பட்ட விருப்பங்கள் காரணமாக தோன்றும் துன்பம் மிக்க மன எழுச்சியே மன போராட்டம் என்று வரையறை செய்தவர் டக்ளஸ் ஹாலண்ட். அணுகுதல் மன போராட்டத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன? ஆப்ஷன் ஏ மருத்துவம், பொறியியல். எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் இதற்கான எடுத்துக்காட்டாக அமையக்கூடியது. வினாயன் 78 புகைப்பிடிப்பதை நிறுத்துவதா வேண்டாமா என்ற குழப்பம் அணுகுதல் விலகுதல் போராட்டத்திற்கு எடுத்துக்காட்டு. தாயும் தாரமும் சண்டையிடும்போது யாரை ஆதரிப்பது என்ற குழப்பம் விலகுதல் போராட்டத்திற்கு எடுத்துக்காட்டு. பொருத்தப்பாடு தர நடத்தையில் பின்பற்றப்படும் முக்கியமான அம்சம் என்பது உடல் நலம். மன அமைதி, வேலையில் திறமை மற்றும் சமூக ஏற்பு. இது மூன்றுமே. சிறந்த பொருத்தப்பாடு கொண்டவன் செயல். இங்கே கொடுத்திருக்கக்கூடிய மூன்றுமே சரியானது. 1 தனது உள்ளார்ந்த அல்லது வெளி தேவையை மாற்றிக்கொள்வான். குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு பிறகு தனது தேவையை நிறைவு செய்வான். மன போராட்டத்திலிருந்து விடுபட சில நடத்தை எடுப்பான். இது 3 சரியானது. மன இறுக்கத்தை சமாளிக்க எடுக்கப்படும் நடவடிக்கை தற்காப்பு நடத்தைகள். மன இறுக்கத்தை குறைக்க அதிர்ச்சி தாங்கியாக பயன்படுவது தற்காப்பு நடத்தைகள். உளவியலாளர் குறிப்பிட்டுள்ள தற்காப்பு நடத்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? சுமார் 60. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. சுமார் 60. நரி இந்த பழம் புளிக்கும். காரணம் கற்பித்தல். அழகில்லாத பெண் படிப்பில் முதல் மாணவியாக விளங்குவது ஈடு செய்தல். வீட்டை விட்டு வெளியேறி விடுவேன் என்று பயமுறுத்துவது பின்னோக்கம் எடுத்துக்காட்டாய் அமைவது. வீட்டு பிரச்சனையை வகுப்பில் மாணவர்களிடம் காட்டுவது இடம் மாற்றம். அழகற்ற பெண் மருத்துவ சேவையில்
இடம்பெறுவது இல்லை ஈடுபடுவது. மடைமாற்றம். மடைமாற்றம் ஒருவனிடம் உள்ள சமூக எதிர் உணர்வுகளை சமூகம் ஏற்கும் நல்வழியில் திருப்பும் என்று கூறியவர் ஆல்போர்ட். தேர்வு. தோல்வி பயத்தில் தேர்வு எழுதாமல் காய்ச்சல் என்று கூறுவது மடைமாற்றம். துயரத்தை கொடுக்கும் அனுபவம், நினைவுகள், நனவு மனநிலையில் தோன்றும் போதே வலு கட்டாயமாக தடை செய்தல். அடக்குதல். ஆப்ஷன் பி அடக்குதல். பள்ளி மாணவரிடம் காணப்படக்கூடிய நடத்தை பிரச்சனைகள் எதுனா பொய் கூறுதல், திருடுதல், பொது சொத்திற்கு சேதம் விளைவித்தல். இது மூன்றுமே பள்ளியில் மாணவர்களிடம் காணப்படக்கூடிய நடத்தை பிரச்சனைகள். குழந்தைகளின் அல்லது குமர பருவத்தினரின் தீவிரமான சமூக விரோத நடத்தை என்பது என்ன? நெறி பிறழ்வு. எந்த குற்றங்களை பெரியவர்கள் செய்தால் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்களோ அக்குற்றங்களை செய்யும் 18 வயதிற்கு கீழ்ப்பட்ட சிறுவன் நெறி பிறல் நடத்தை உள்ளவன் என்று கூறியவர் சிரில்பர்ட். நெறி பிறல் நடத்தை உள்ள சிறுவர்களை அனுப்ப வேண்டிய இடம் சீர்திருத்த பள்ளி. மனப்போராட்டத்தை தடுக்கும் வழிமுறைகள் என்ன? இங்கே கொடுத்திருக்கக்கூடிய 3 காரணங்களும் சரி. மாணவர்களை மனப்போராட்டங்களிலிருந்து விடுபட உதவக்கூடியது இலக்கிய மன்றம், அறிவியல் மன்றம், சாரண இயக்கம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. சாரணர் இயக்கம். ஸோ இந்த மூன்றுமே இதற்கான விடை. மூன்றும் சரி. மாணவர் மன அழுத்தத்தை போக்க உதவுபவர் ஆசிரியர், மனநல மருத்துவர், உளவியல் அறிஞர். ஸோ இவங்க 3 பேருமே. தவறான வாக்கியத்தை தேர்வு செய்க. வழிகாட்டல் என்பது கட்டாயப்படுத்துதல் ஆகும் என்பது தவறானது. வழிகாட்டுதலின் அடிப்படை கோட்பாடு என்ன? வழிகாட்டல் எல்லோருக்கும் பொதுவானது. வழிகாட்டல் என்பது தொடர் இயக்க செயல்பாடாகும். வழிகாட்டலின் மையப்பொருள் தனிநபராகும், பிரச்சனை அன்று. ஸோ இது 3ம் சரியானது. வழிகாட்டுதலின் அடிப்படை கோட்பாடு தன்னை அறிய உதவுகிறது. தனது திறமையையும் ஆர்வத்தையும் அறிந்து பயன்படுத்த வழிகாட்டுகிறது. பல்வேறு சூழ்நிலைகளில் பொருத்தப்பாடு பெற உதவுகிறது. மூன்றுமே வழிகாட்டுதலின் அடிப்படை கோட்பாடு. அதே மாதிரி தொழில் வழிகாட்டுதலின் நோக்கம் என்ன? இங்கே கொடுத்திருக்கக்கூடிய 3ம் சரியானது. அதே மாதிரி தனிநபர் பிரச்சனைக்கு வழிகாட்டுதலின் நோக்கம் 2ம் சரியானது. அறிவுரை பகர்தல் இல்லை அறிவுரை கூறுதலின் எதிர்கால நோக்கம். அறிவுரை கூறுவதற்கான எதிர்கால நோக்கம். அறிவுரை கூறுதலின் எதிர்கால நோக்கம் பிரச்சனைகளை தானே தீர்க்கும் ஆற்றலை வளர்த்தல். பத்லிபியோ தொழில் வழிகாட்டுதல் மையத்தை நிறுவியது கல்கத்தா பல்கலைக்கழகம். பார்வை திறன் குறைந்தவர்களுக்கு கல்வியில் வழிகாட்டுதல் செயல். விடையானது ஆப்ஷன் 2, 3, 4. ஸோ ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. பார்வை திறன் குறைபாட்டை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன? 2ம் 4ம். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. வழிகாட்டல் மையத்திற்கு அரசு அங்கீகாரம் அளித்த 2வது அரசு பம்பாய். பார்வை திறன் குறைபாட்டிற்கான காரணம் என்ன? இங்கே கொடுத்திருக்கக்கூடிய அனைத்தும். ஸோ அப்போ பார்க்கும் பொழுது பார்வை திறன் குறைபாட்டிற்கான காரணங்கள்: 1 கண்களில் ஏற்படும் தொற்று நோய், 2 தடை செய்யப்பட்ட அமில பொருளை
கையாளுதல். மூன்றாவது அதிகப்படியான, மூன்றாவதாக இருக்கக்கூடியது அதிகப்படியான ஒளிரும் ஆற்றல் உள்ளதை வெறும் கண்ணால் காணுதல். ஸோ இவை அனைத்துமே பார்வை குறைபாடுக்கான காரணம். பார்வை திறன் குறைபாடுள்ள குழந்தைகளை கீழ்காணும் எந்த நடத்தையை உற்று நோக்குவதன் மூலம் அடையாளம் காண முடியும்? மஞ்சள் நிற கண்கள். ஆப்ஷன் டி. அசாதாரண குழந்தைகளின் வகைகளில் இடம்பெறாதவை மீத்திறனற்ற குழந்தைகள். வழிகாட்டல் செயலில் ஈடுபட்டுள்ள அரசு அமைப்பு என்பது கல்வி உளவியல் மற்றும் கல்வியின் அடிப்படை துறை, NCCRP மாநில வழிகாட்டல் மையம். இது மூன்றுமே. மாணவனது திறன் பதிவேட்டில் இடம்பெறும் தகவல் தனிப்பட்ட மற்றும் சமூக தகவல், கல்வி சார்ந்த தகவல், உளவியல் தகவல். இரு நபர்களுக்கு இடையே நேருக்கு நேர் தொடர்பு ஏற்பட்டு ஆலோசனை வழங்குவது அறிவுரை பகர்தல். அறிவுரை பகர்தலில் இடம்பெறும் செயல்கள், அறிவுரை பகர்தல்ல இடம்பெறக்கூடிய செயல்கள் என்ன? அறிவுரை பகர்தல்ல இடம்பெறக்கூடிய செயல்கள்: அறிவுரை பெறுபவர் மனப்பான்மையை வெளிப்படுத்த ஊக்கம், குறை அறிதல், உணரச் செய்தல், அறிவுரை பகர்தல். இது மூன்றுமே சரியானது. விடை ஆப்ஷன் டி. இவை மூன்றும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறானது எது? ஆப்ஷன் சி. பிரச்சனைக்கு தீர்வு காண குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரச்சனைக்கு தீர்வு காண குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும். நேர்முக அறிவுரை பகர்தலின் குறை எது? அறிவுரை பெறுபவருக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை. நேரடி அறிவுரை பகர்தல் முறையின் குறைபாடு: சர்வதிகார முறை. அறிவுரை பெறுபவர் அறிவுரை கூறுபவரை சார்ந்துள்ளார். புதிய கற்றல் ஏற்பட வாய்ப்பில்லை. இது மூன்றும். அறிவுரை அளிப்பவர் அதிகம் செயல்படாத அறிவுரை பகர்தல் என்பது மறைமுக முறை. குழந்தைகளுக்கு பயன்படாத அறிவுரை பகர்தல் முறை என்பது மறைமுக முறை ஆகும். மறைமுக முறை. குழந்தைகளுக்கு பயன்படாத அறிவுரை பகர்தல் முறை மறைமுக முறை. அறிவுரை தேவைப்படும் குழந்தைகளை கண்டறியும் வழிமுறை என்பது 3. 1. தேர்வில் பின்தங்கும் மாணவர்கள். 2. பிற மாணவர்களிடமிருந்து ஒதுங்கி இருத்தல், தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள். ஸோ இது மூன்றுமே. ஒருவருக்கொருவர் சமமான ஒரே மாதிரியான உணர்வுகளும் செயல்பாடும் உள்ளவர்கள் தங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ளும் நிகழ்வே அறிவுரை பகர்தலாகும். வெப்ஸ்டர் அகராதி கூறுகிறது. ஒவ்வொருவரின் நலனுக்காக நேரடி தொடர்பின் வாயிலாக விவாதிப்பதே அறிவுரை பகர்தலாகும் என்று கூறியவர் ரூக் ஸ்ட்ராங். ஒவ்வொருவரும் பரஸ்பர கற்றல் நிகழ்வுகளில் தங்களை ஈடுபடுத்தும் செயலே அறிவுரை பகர்தலாகும் என்று கூறியவர் ஜோஸ் வில்சன். தனி மனிதனின் உள்ளார்ந்த நாட்டத்தின் தாக்கத்தால் நடத்தை பண்புகளை மேம்படுத்தும் செயலே வழிகாட்டுதலாகும். ஜோஸ் வில்சன். முறையான கற்றல் நிகழவும் அதனை வளர்ச்சி அடைய செய்ய எடுக்கும் நடவடிக்கையே வழிகாட்டுதலாகும் என்று கூறியவர் மேத்யூசன். வினாயன் 128. மீத்திறன் குழந்தைகளிடம் காணப்படும் சிறப்பு ஆற்றல் என்பது சிறந்த ஓவிய தேர்ச்சி. மீத்திறன் குழந்தைகளுக்கான கல்வி முறை: தனி சிறப்பு வகுப்பு, குறைந்த நேரத்தில் அதிக வேலையை முடிக்கும் பயிற்சி, இரட்டை தேர்ச்சி. இந்த மூன்றுமே. கேட்டல் குறைபாடு உடையவர்கள் பிரிக்கப்பட்டுள்ள வகை 3.
30 முதல் 40 டெசிபல் அளவு ஒளியை கேட்க இயலாதவர்கள், லேசான குறைபாடு உடையவர்கள். தீவிர கேட்டல் குறைபாடு உடையவர்களால் கேட்க முடியாத டெசிபல் ஒளி அளவு 70க்கு மேல். மாணவர்களின் பின்தங்கிய நிலைக்கு காரணம் மரபு வழி காரணம், சூழ்நிலை காரணம். இது இரண்டுமே மாணவர்களின் பின்தங்கிய நிலைக்கு காரணமாக அமையக்கூடியது. குழந்தைகளிடம் பிரச்சனை நடத்தையை விளைவிக்கும் காரணிகள்: குடும்ப காரணி, பள்ளி சார்ந்த காரணி, சமூக காரணி. பிரச்சனைக்குரிய குழந்தைகளை திருத்தும் முறை. பிரச்சனைகளுக்குரிய குழந்தைகளிடம் பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனைக்குரிய குழந்தையை திருத்தக்கூடிய முறை: சிறிய தண்டனை, மருத்துவ பரிசோதனை, வழிகாட்டும் மையங்களின் உதவி. இம்மூன்றுமே சரியானது. நல்ல மனநலத்தின் வெளிப்படையான அறிகுறி நல்ல உறக்கம். புதிய சூழலுடன் ஒத்துப்போகும் உறவு, இணக்கம். யாரும் இல்லாத நேரத்தில் தன்னை யாரோ கூப்பிட்டார்கள் என்று நினைத்து பேசுவது தீவிர மனநோய்க்கான அறிகுறி. பள்ளிக்கு செல்ல விரும்பாத குழந்தைகளிடம் காணக்கூடியது பொய் நோய்கள். தவறான பொருத்தப்பாட்டை பெற்றவன், மனநலம் குன்றியவன். குலை சாதனையாளர்கள், அண்டர் அச்சீவர் எனப்படுபவர், தனது அறிவாண்மைக்கு ஏற்றவாறு மதிப்பெண் எடுக்காதவர். பிரச்சனை நடத்தைகளால் மாணவர்களுக்கு விளையும் தீங்கு. பிரச்சனை நடத்தைகளால் மாணவர்களுக்கு விளையக்கூடிய தீங்கு எது? நடத்தை கோளாறுகள், உடல்நல கோளாறுகள், மனநலம் பாதிப்பு. இது மூன்றுமே. மாணவர்களின் சொந்த பிரச்சனைக்கு ஒரே எடுத்துக்காட்டு அடிக்கடி கோபம் கொள்ளுதல். கல்வியல் வழிகாட்டுதலின் தேவையாது இசைந்த ஆளுமை வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்தை செயல்படுத்துதல். நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்தியவர் வில்லியம்சன். வழிகாட்டல் திட்டத்தில் மைய பங்கு வகிப்பது அறிவுரை பகர்தல். நேரடி அறிவுரை பகர்தலின் முதல் படிநிலை என்பது நேரடி அறிவுரை பகர்தல்ல முதல் படிநிலை என்பது பகுப்பாய்வு. மறைமுக அறிவுரை பகர்தலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் வளர்ச்சிசார் செயல்கள். வகுப்பில் ஆசிரியருக்கு பெருந்தொல்லை தருபவர் குறைநிலை சாதனையாளர்கள். குறைநிலை சாதனையாளர்கள். ஸோ கடைசி வினாயன் 150. மீத்திறன் மிக்க பிரெய்லி எழுத்திலான புத்தகங்களை படிப்போர். பிரெய்லி எழுத்திலான புத்தகங்களை படிப்போர் பார்வையற்றவர்கள். ஸோ மொத்தம் இந்த பகுதியில் 150 கொஸ்டின். மாடல் டெஸ்ட் 9. ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வினாக்களை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது போக பயிற்சி வகுப்பு, கையேடு, ஒன்லைனர், ஃப்ரீ டெஸ்ட், ப்ராக்டிஸ் டெஸ்ட்னு ஒவ்வொரு கான்செப்டாக ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்ருக்கோம். வாய்ப்பை பயன்படுத்தி 2025 உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதுவரை சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.